friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் முட்டை போண்டா செய்யிறதுக்கு இன்னைக்கு 4 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த 4 முட்டையுமே வேக வச்சு தோல் மேல அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ இத வந்து 2 பீசஸா நான் கட் பண்ணிக்க போறேன். ஒவ்வொரு முட்டையும் ரெண்டா நான் கட் பண்ணிக்க போறேங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் பீஸ் போட்டுக்கறேன். இப்போ வந்து முட்டை எல்லாத்தையுமே ரெண்டு பீசஸா நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம போண்டா போடுறதுக்கு மாவு மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல கடலை மாவு 150 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேங்க. காரத்துக்கு வரமிளகாய் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமா சமையல் சோடா, தேவையான அளவு உப்பு, அடுத்ததா பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வந்து பொடியா நறுக்கிக்கணும் வெங்காயத்தை. அது கூடயே பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி போண்டா மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து நம்ம போண்டா சுட்டதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம். எடுத்தோடனே ரொம்ப நிறைய ஊற்றிட வேண்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக வந்து கரைச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சுனாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பாருங்கள், போண்டா போடுறதுக்கு மாவு வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்து கலக்கி வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து போண்டா போட்டுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் சேர்த்து, ஆயில் வந்து இப்போ வந்து சூடாகிட்டு இருக்குங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் மாவு உள்ளே போட்டிருக்கேன். மேலே வந்து அது பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டை பீசஸை இந்த மாதிரி நம்ம மாவுக்குள்ளே வந்து நனைச்சிட்டு அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாங்க. பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லா முட்டையும் நான் நினச்சி போட்டுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நம்ம வீட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் ஈஸியாக. இப்போ அது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கணுங்க. திருப்பி தான் வேக விடணும். அப்போனா தான் வந்து நல்லா வெந்துடும். கலரும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட 4 முட்டை போட்டாவுமே சூப்பராக வெந்து இந்த கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இதை நம்ம வடிகட்டியில் மாற்றிட்டு மீதி இருக்கக்கூடிய முட்டையையும் இதே மாதிரி நம்ம நினச்சி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த மீதி இருக்கக்கூடிய 4 பீசஸுமே நான் நினச்சி போட்டாச்சு. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த போண்டாவும் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான முட்டை போண்டா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டுக்கு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.